ஆதி என்னும் பராபரையே, அன்பான மனோன்மணியே, ஜோதி எனும் பஞ்சகத்தாலே, சொற்பெரிய கரிமுகனே, தீர்த்து நீக்கும் கந்தவளே, திருத்துகின்ற குருநாதர்களே, 18 சித்தர்களே, அன்பான பரமசிவமே, ஓதியை ஜோதிடங்கள் உரைப்பதற்கு நாரவிந்து வடிவாக நல்ல துணை ஆவீரே. உலகில் உள்ள தமிழ் பேசும் அனைத்து நாள் உள்ளங்களுக்கும் மற்றும் ஜோதிட சான்றோர்களுக்கும் மூத்தோர்களுக்கும் ஆர்வலர்களுக்கும் மற்றும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய நல்வணக்கங்கள். ஜோதிடம், ஆன்மீகம், மருத்துவம், வாழ்வியல் என்ற 4 தலைப்பின் கீழ் தொடர் காணொலிகளை கொடுத்தவர்களும் அந்த வகையில் இன்று ஜோதிடம் சார்ந்த மற்றும் ஒரு பதிவு. இதற்கு முந்தைய பதிவில் விருச்சிக லக்கணமும் தனஸ்தானமும் புத்தரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானமும் சார்ந்த தகவல்கள். அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு அடுத்து விருச்சிக லக்கணத்துக்கு நிகராகவே மற்றும் ஒரு லக்கணம், அதைவிட சற்று சில சதவீதங்கள் கூடுதல் நிறைவை தரக்கூடியது ரிஷப லக்கணம். இந்த ரிஷப லக்கணத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் யார் பிறந்திருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் காதல் என்ற ஒரு வார்த்தை இல்லாமல் அவர்களுடைய வாழ்க்கை கடப்பதற்கான வாய்ப்பே இல்லை. பொதுவாகவே இந்த ரிஷப லக்கணம் என்பது காலபுருஷனுக்கு 2வது லக்கணமும் 7வது லக்கணமும் சுக்கிரனுக்கு சொந்தமான வீடு. அதற்கு அடுத்து சூரியனுடைய நட்சத்திரமும் சந்திரனுடைய நட்சத்திரமும் ஒருங்கே அமைந்த பாலுணர்வுகளை அள்ளித்தரும் செவ்வாயினுடைய நட்சத்திரமும் ஒருங்கே அமைந்த ஒரு அற்புதமான லக்கணம் என்றால் அது மிகையாகாது. ஆக இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு எந்த தசாபுத்தி நடந்தாலும், எந்த கிரகத்தினுடைய சாரத்தில் ஒரு கிரகம் நின்று தசாபுத்தியை நடத்தினாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் காதல் என்று ஒன்று வராமல் வாழ்க்கையை கடப்பதில்லை. அதே சமயத்தில் இந்த லக்கணக்காரர்கள் அரசியல்வாதிகள், பெரும் பணக்காரர்கள், இவர்களிடம் நெருங்கி பழகக்கூடிய தன்மையும் வசதியும் செல்வாக்கும் ஒருங்கே இயல்பாகவே அமைந்து விடுகிறது. காரணம் என்ன என்று கேட்டால், லக்கணத்துக்கு 2, 5க்குரியவர் மிகப்பெரிய யோகாதிபதி புதன். இவன் வித்தையிலும் கணிதத்திலும் சாஸ்திரத்திலும் சம்பிரதாயத்திலும் ஆகச் சிறந்த தேர்ச்சி பெற்றவர். இதற்கு அடுத்தது லக்கணத்துக்கு 10ஆம் 9, 10க்குரியவர்கள் என்று பார்க்கும் பொழுது மகரத்துக்கும் கும்பத்துக்கும் உரிய சனி பகவான். ஆக புதன் திசை வந்தாலும் சனி திசை வந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு அபரிமிதமான செல்வம் செல்வாக்கை தந்து விடுகிறார். இதில் லக்னாதிபதி நல்ல நிலையில் அமையும் பொழுது அந்த ஜாதகரே அதை அனுபவிக்கிறார். லக்னாதிபதி நல்ல நிலையில் அமையாத பொழுதில் அவர்களுடைய குழந்தைகள், அவர்களுடைய இனம், சம்சம், உறவுகள் அனைவரும் அந்த சந்தோஷத்தையும் திருப்திகரமான ஒரு சூழ்நிலையை அனுபவிக்கிறார்கள். ஒரு ஜாதகத்தில் புதன், இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் எங்கு இருந்தாலும், எந்த நட்சத்திரத்தில் இருந்தாலும் அவர்களுடைய புதன் திசை வரும்பொழுது அவர்கள் பூர்வ புண்ணியம், தந்தை வழி தாத்தா சொத்தை விட்டு வெளியேறுவதற்கான அதிகபட்ச சந்தர்ப்ப சூழலை உண்டு பண்ணி தந்து கொடுக்கிறது. அதே மாதிரி சனி திசை எங்கு நின்று தசாபுத்தியை நடத்தினாலும் அவர்களுக்கு ஒரு அபரிமிதமான யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்து விடுகிறார். இதில் பிறந்தவர்கள் அதிகமாக காதலில் விழுகிறார்கள். அந்த காதல் அவர்களுக்கு திருமணத்தையும் தந்து விடுகிறது. இது லக்னாதிபதியும் 10ஆம் இடத்துக்குரிய கிரகமான சனியும் சுக்கிரனும் லக்கணத்துக்கு 1, 5, 7, 9, 10, 11ஆம் இடங்களில் அமையப்பட்டிருப்பேன். அவர்கள் எந்த ஒரு பெண்ணை அல்லது எந்த ஒரு ஆணை முதலில் இவர்கள் நமக்கு உகந்த உறவாக இருக்கும் என்று கணிக்கிறார்களோ அந்த உறவோடு வாழ்ந்து முடிப்பதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலையை இந்த கிரகங்கள் உண்டு பண்ணி தந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இந்த ரிஷப லக்கண ரிஷபராசியில் பிறந்தவர்கள் தாயினுடைய கட்டுப்பாட்டுக்குள் வாழக்கூடியவர்களாக இருக்கிறார்கள், அல்லது தாயினுடைய வார்த்தைக்கு மதிப்பு தரக்கூடிய இயல்பான குணாதிசயம் உள்ளவர்களாக இருக்கிறார்கள். அதே சமயத்தில் தந்தை என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 9க்குரியவன் என்று பார்க்கும் பொழுது 10க்குரியவனும் அவனை. 9ஆம் இடத்துக்கு 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சரலக்கணத்துக்கு 2ஆம் இடம் மாரகஸ்தானம் என்ற ஒரு தகுதியில் வந்து விடுகிறார். ஆக அப்பாவுக்கு 2வது திருமணமோ அல்லது அம்மாவுக்கு 2வது திருமணமோ அமைந்த வாழ்க்கை துணைகளுக்கு பிறந்த குழந்தைகள் அனைவருமே
காதல் திருமணம் செய்கிறார்கள் அல்லது அவர்களுக்கு விருப்பப்பட்ட வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுத்துக் கொள்கிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த காதல் திருமணம் சில நேரத்தில் தெரியாமலேயே காதலித்து எனக்கு அந்த பெண்ணை பிடித்திருக்காது, அந்த பையனை எனக்கு திருமணம் செய்து வையுங்கள் என்ற வாக்கில் இது கூடுமானவர்கள் அப்பா அம்மாவின் தலைமையின் கீழ் நடக்கக்கூடிய திருமணமாக அமைந்து விடுகிறது என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்கள் அதிகமாக டெக்ஸ்டைல் சம்பந்தப்பட்டது, மளிகை கடை சம்பந்தப்பட்டது மற்றும் ஆசிரியர் சம்பந்தப்பட்டது போன்ற தொழில்கள் இவர்களுக்கு ஜீவனமாக அமைகிறது. விவசாயமாக இருக்கும் பட்சத்தில் கால்நடைகள் இவர்களுக்கு ஒரு சிறப்பான யோகத்தையும் செல்வத்தையும் செல்வாக்கையும் தந்துவிடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. இவர்கள் தாய் தந்தையினுடைய அந்திம காலத்தில் அவர்களோடு இருப்பதில்லை. அதே சமயத்தில் அவர்களுக்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் கண்காணிக்கிறார்கள், பார்த்து வந்து செய்து முடிக்கிறார்கள் என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு பிறக்கக்கூடிய முதல் குழந்தை அபரிமிதமான புத்திசாலியாகவும் அதே சமயத்தில் நல்ல வசீகரம் உள்ளவர்களாகவும் பூரண உடல்நலம் பெற்றவர்களாகவும் இருக்கிறார்கள். இரண்டாவது குழந்தை என்பது மனைவியினுடைய குணாதிசயங்களை ஒத்ததாக இருக்கிறது, அதே சமயத்தில் பிடிவாத குணம் உள்ளதாகவும் இருக்கிறது. முதல் குழந்தைக்கும் இரண்டாவது குழந்தைக்கும் மேக்சிமம் ஒத்துப்போவதில்லை, குணாதிசயங்கள் ஒத்துப்போவதில்லை, நடைமுறை செயல்பாடுகள் ஒத்துப்போவதில்லை என்பதை நடைமுறையில் காண முடிகிறது. அதே சமயத்தில் லக்கணத்துக்கு 2, 5 என்று பார்க்கும் பொழுது இவர்களுக்கு, அதாவது ரிஷப லக்கணத்தில் பிறந்த குழந்தைகளுக்கு காதல் கசப்பை தந்து விடுகிறது அல்லது காதல் வாழ்க்கை என்பது அவர்களுக்கு ஒத்துப்போவதில்லை. ஏனென்று கேட்டால் இவர்களுக்கு பொருளாதாரம் மட்டுமே முக்கியமான இலக்காக கருத்தில் கொண்டு பயணிக்கிறார்கள். இவர்களுக்கு அதிகமாக அரசாங்க பணி அல்லது அரசாங்க பணியில் இருப்பவர்களுடைய ஆதரவு கிடைக்க பெறுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு இத்தனை இருந்தும் குழந்தைகளால் இவர்கள் ஒரு கசப்பை சந்திக்காமல் காலத்தை கடத்துவது என்பது சாத்தியமில்லை. ஏன் என்று கேட்டால் காலபுருஷனுக்கு 9, 12 குரு இந்த லக்கணத்துக்கு 2, 5 புத்தர ஸ்தானாதிபதிக்கு ஜென்ம பகை என்று பார்க்கும் பொழுது சின்ன சின்ன சங்கடங்களையும் கருத்து வேறுபாடுகளையும் தந்துவிடுகிறது. குறிப்பாக பொருளாதார விஷயத்தில் அந்திம காலத்தில் ரிஷப லக்கணத்துக்காரர்கள் குழந்தைகளால் நிராகரிக்கப்படுகிறார்கள் அல்லது ஒதுங்கி விடுகிறார்கள் அல்லது இவர்கள் பார்த்து கொள்வது என்பது சாத்தியமில்லாத இடைவெளி அமைந்து விடுகிறது என்பது நடைமுறையில் காண முடிகிறது. அதற்கு இவருடைய குழந்தைகளுக்கு வரும் வாழ்க்கை துணையின் மூலம் அந்த கசப்பை அவர்கள் சந்திக்கிறார்கள் என்பது எண்ணற்ற ஜாதகங்களில் காண முடிகிறது. இது இல்லாமல் ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு யாராக இருந்தாலும் அவர்களுக்கு குழந்தைகளினுடைய வாழ்க்கையில் ஒரு சின்ன ஏற்ற இறக்கங்கள் தடுமாற்றம் உருவாகிறது. விருச்சிக லக்கணத்துக்கு சொன்னது போலவே ரிஷப லக்கணத்துக்காரர்களுக்கு குழந்தைகளுக்கும் விபத்து சார்ந்த விஷயங்கள் கண்ணுக்கு தென்படும் பொழுது அவர்களுக்கு காப்பீட்டு தொகை என்பது அவர்களுக்கு உதவிகரமாக அமைந்து நல்ல வாழ்க்கை தந்து விடுகிறது என்பதையும் நடைமுறையில் காண முடிகிறது. காலபுருஷனுக்கு 2 பணம், கௌரவம், செல்வாக்கு, சாஸ்திரம், சம்பிரதாயம். இவர்கள் இந்த விஷயத்தில் அதிக ஈடுபாடும் அக்கறையும் கொண்டவர்களாக இருக்கிறார்கள். இந்த ரிஷப லக்கணத்தில் பிறந்தவர்கள், ரிஷப ராசியில் பிறந்தவர்கள் எண்ணற்ற ஜோதிடர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இவர்கள் மேக்சிமம் சொல்லக்கூடிய தகவல்கள் ஏதாவது ஒரு விதத்தில் நல்ல தகவல்களாக சொல்ல வேண்டும், வாடிக்கையாளர்களுக்கு உபயோகமாக ஏதாவது சொல்ல வேண்டும் என்று சில நேரத்தில் கோட்டை விட்டு விடுவதை நாம் கவனிக்கிறோம். அதே சமயத்தில் இவர்களுக்கு அதிகமாக வாய்க்கக்கூடிய தன்மையுள்ள வாடிக்கையாளர்கள் என்று பார்க்கும் பொழுது லக்கணத்துக்கு 2 மிதுன லக்கணத்துக்காரர்களுக்கும் 4 சிம்ம லக்கணத்துக்காரர்களும் 5 கன்னிய லக்கணத்துக்காரர்களுக்கும் 9, 10 கும்ப லக்கணத்துக்காரர்களுக்கும் மகர லக்கணத்துக்காரர்களுக்கும் மீன லக்கணத்துக்காரர்களுக்கும் இவர்கள் ஆகச்சிறந்த குருமார்களாக விளங்கி வருகிறார்கள் என்பது நடைமுறையில் பார்க்க முடிகிறது. இப்படி லக்கணத்துக்கு 2ஆம் இடத்தில் ராகு, குரு, செவ்வாய் இவர்கள் தவறு செய்யாத பட்சத்தில் இவர்கள் பிரச்சனை இல்லை. தவறுகள் செய்ய ஆரம்பித்தால் இவர்களுக்கு தான தர்மம், நீதி, நேர்மை அதெல்லாம் எதுவுமே கிடையாது. பணம், பொருளாதாரம், கௌரவம், செல்வாக்கு இவைகளுக்காக எதை வேண்டுமானாலும் செய்து விடலாம் என்ற ஒரு அதீத போக்கை கடைபிடித்து விடுகிறார்கள் என்பதையும் நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக ரிஷப லக்கணம் என்பது ஒரு அற்புதமான லக்கணம்.
லக்னாதிபதி நல்ல நிலையில் இருக்கும் பட்சத்தில் சுபகிரகத்தினுடைய தொடர்பு ஏற்படும் பட்சத்தில் இவர்கள் வம்சாவளியில் இவர்கள் ஆகச்சிறந்த மனிதர்களாக வாழ்ந்து முடிக்கிறார்கள். அப்படி லக்னாதிபதி சற்று ஏற்ற இறக்கத்தோடு அமைந்துவிட்டாலுமே கூட பொருளாதாரம் என்ற விஷயத்தில் ஆகச்சிறந்த மனிதர்களாக இருக்கிறார்கள். சராசரி நடைமுறை வாழ்க்கையில் சில உறவுகளுக்கு இவர்கள் கசப்பாக தெரிகிறார்கள் அல்லது சங்கடப்படுத்தக்கூடிய உறவாகவும் தெரிகிறார்கள் என்பதை நடைமுறையில் பார்க்க முடிகிறது. ஆக லக்கினத்துக்கு காலபுருஷனுக்கு 2ஆம் இடத்துக்குரிய கிரகம் என்று பார்க்கும் பொழுது சுக்கிரன், அவன் மீனத்தில் உச்சம் பெறுகிறார். குருவனுடைய வீட்டில் மீனத்தில் அமர்ந்து உச்சம் பெற்ற சுக்கிரனுடைய திசை, லக்கணத்துக்கு 2, 5க்குரியவனுடைய புதனுடைய திசை, 9, 10க்குரிய சனியனுடைய திசை, இந்த 3 திசையும் இவர்களுக்கு ஆகச்சிறந்த திசைகளாக இருக்கிறது என்பது நடைமுறையில் காணப்படுகிறது. அதே சமயத்தில் இவர்களுக்கு மிக மிக சங்கடத்தையும் சலிப்பையும் சிரமத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒரே 2 திசை என்று பார்க்கும் பொழுது சந்திர திசையும் 8க்குரிய குரு திசையும். இந்த குருவும் சந்திரனும் ஒருவருக்கொருவர் தசாபுத்தியாக வரும் பொழுது வாழ்க்கையில் சரி செய்ய முடியாத ஒரு இழப்பு, ஒரு அவமானம், ஒரு உயிர் துறப்பு, உறவுகள் பிரிவினை போன்ற நிகழ்வுகளை தவறாமல் தந்து விடுகிறது. அதே சமயத்தில் இந்த ரிஷப லக்னத்துக்காரர்களுக்கு ஆண் சகோதரமாக இருந்தாலும் பெண் சகோதரமாக இருந்தாலும் இளைய சகோதரம் பலமான பாதிப்பையும் சங்கடத்தையும் தந்து விடுகிறது. மூத்த சகோதரத்தினுடைய வாழ்க்கை திருப்தியாக இல்லை, ஆனால் மூத்த சகோதரத்தினுடைய உறவு திருப்திகரமாக இருப்பதை நிறைய முறை சமயத்தில் கண்டிருக்கிறோம். அதே சமயத்தில் இவர்களுக்கு வாழ்க்கை துணையினுடைய சகோதர சகோதரிகள் இவர்களுக்கு சாதகமாகவும் சப்போர்ட்டாகவும் அமைவதில்லை என்பது நடைமுறையில் காண முடிகிறது. சரி நண்பர்களே, மற்றும் அடுத்தது ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். என்னுடைய அலைபேசி எண் 9788929999 மற்றும் ஒரு எண் 9791399649. தங்கம்மான் மழுவோடேந்தி தன்மதி தலையில் கொண்டோன் மங்கையர் பதிக்கச் சொன்ன மாமொழி ஜோதிடத்தை இங்கு யாம் உரைப்பதற்கோர் எமை என்னும் பிள்ளை வராமல் காக்க செங்கன் மால் மருகன் யானைச்சரன் பதம் காப்பதாமே.